Hi students, நம்ம வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் லாஸ்ட் கிளாஸில் கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன, ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் வந்துட்டு எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி ரெண்டு பக்கம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 133, பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். According to law of conservation of mass, the total mass of all the atoms forming the reactant should be equal to that of all the atoms forming the products. அதாவது law of conservation of mass அந்த law படி total mass of all atoms forming the reactants, அதாவது எந்தெந்த atoms வந்துட்டு reactants ஃபார்ம் பண்ணுதோ should be equal to that of all the atoms forming the product. ஸோ வந்துட்டு எந்தெந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு ரியாக்டன்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுதோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா ப்ராடக்ட்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். சிம்பிளாக என்னென்னு வச்சுக்கலாம், ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். This law will hold good only when the number of atoms of all types of elements on both sides is equal. அதாவது இந்த லா தான் வந்துட்டு எப்போ வந்துட்டு நல்லா குட்டாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும், அதாவது போத் சைட்னா ரைட் சைடு ரியாக்டன் சைட்லேயும் சரி ப்ராடக்ட் சைட்லேயும் சரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் இருக்கும்போது இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். A balanced chemical equation is one in which the total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of that element on the product side. So என்னென்னா ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒன் இன் விச் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆன் த ரியாக்டன்ட் சைடு. ஸோ ரியாக்டன்ட் சைடு இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்டோட டோட்டல் ஆட்டம் நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராடக்டில் அந்த ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் த ஒன் இன் விச் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆன் த ரியாக்டன்ட் சைடு. அதாவது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் வந்துட்டு ரியாக்டன்ட் சைடில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஒரு எலமெண்ட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுக்கு எது ஈக்குவலாக இருக்குமா இஸ் ஈக்குவல் டு த total number of atoms of an element on the product side. ஸோ ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are many methods of balancing chemical equation. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. Trial and error method, direct inspection, fractional method and odd number even number method or some of them. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நேம் தான் வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், ஃப்ராக்ஷனல் மெத்தட், ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மெத்தட். அதில் இருக்கக்கூடிய இந்த மெத்தட்ஸ் பேர் தான் இது. While balancing a chemical equation, following points are to be borne in mind. ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா initially the number of times of an element occurs on both sides of the skeleton equation should be counted. அதாவது இனிஷியலாக எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு அந்த எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம ரெண்டு சைடு, அதாவது ரியாக்டன்ட் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹைட்ரஜன் வந்துட்டு ரியாக்டன்ஸில் 2 டைம்ஸ் இருக்குன்னா ப்ராடக்ட்லேயே 2 டைம்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். A element which occurs least number of times in a reactant and product side must be balanced first. அதாவது வந்துட்டு எந்த எலமெண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியான நம்பரில் வந்துட்டு ரியாக்டன்டில் இருக்கோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். Then elements occurring 2 times, elements occurring 3 times and so on in an increasing order must be balanced. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேலன்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எது லீஸ்ட் நம்பரில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். When
two or more elements occur same number of times, the metallic element is balanced first in preference to non-metallic element. Suppose ஒரு one or more elements அதாவது வந்துட்டு மெட்டல்ஸ்லேயே வந்துட்டு ஒன் ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்துட்டு நிறையா தடவை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிடணும். நான் மெட்டாலிக் எலமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிடணும். If more than one metal or non-metal is present, then a metal or non-metal with higher atomic mass is balanced first. அதாவது if more than one metal or non-metal, அதாவது மெட்டலோ நான் மெட்டலோ ஒன் டைம்ஸ்க்கு மேலே அது ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. The number of molecules of reactants and products are written as coefficient. ஸோ ரியாக்டன்ட்லேயும் ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸோட நம்பரை வந்துட்டு நம்ம கோஎஃபிஷியண்ட்டாக எழுதணும். The formula should not be changed to make the elements equal. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த எலமெண்ட்டை வந்துட்டு ஈக்குவல் தான் கரெக்டாக ஈக்குவல் பண்ணணுமே தவிர்த்து அந்த ஃபார்முலாவை நம்ம எப்போவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. Fractional method of balancing must be employed only for the molecule of element, not for a compound. அதாவது இந்த மெத்தடில் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் மெத்தட் இருக்குல்ல, அதாவது கெமிக்கல் ஈக்குவேஷனை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒன்று வந்துட்டு ஃப்ராக்ஷனல் மெத்தட். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் மெத்தட் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா fractional method of balancing must be employed only for molecule of an element. ஒரு எலமெண்ட்டுக்கு அந்த ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய மாலிக்யூலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணணும். காம்பவுண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. Now let us balance the equation for the reaction of hydrogen and oxygen which gives water. பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ரஜன் வாட்டர் சேர்ந்து எப்படி வாட்டரை கொடுக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து எப்படி வந்துட்டு வாட்டரை கொடுக்குது. ஸோ அதோட ஈக்குவேஷன் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ன, ரைட் த வேர்ட் ஈக்குவேஷன். வேர்டு என்ன, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர். ஸோ ஹைட்ரஜனோட ஸ்டெப் 2ல் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் எழுதணும். ஹைட்ரஜனோட ஃபார்முலா என்ன, H2, ஆக்சிஜனோடது O2, அப்போ கிவ்ஸ் H2O. Select the element which is to be balanced first based on the number of times of an element occurs on both the sides of the skeleton. இப்போ ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும், ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்டில் வந்துட்டு 2 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணணும். எதுக்கு சூஸ் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும், நம்பர் ஆஃப் டைம் அந்த எலமெண்ட் வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷனில் எத்தனை டைம்ஸ் வந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ எலமெண்ட் பாருங்கள், ஹைட்ரஜன் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர்டிகுலர் எலமெண்ட் அக்கர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ 2 சைடில் ஹைட்ரஜன் எத்தனை டைம் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் வந்துட்டு 1 டைம் தான் இருக்குது. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம், ஸ்டெப் 4 பாருங்கள். இந்த எபோ கேஸ் போத் எலமெண்ட்ஸ் அக்கர் 1 டைம் ஈச். ஸோ எபோ கேஸில் என்னாச்சு, 2 எலமெண்ட்ஸும் ஒரு டைம் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இங்கே ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்போம், ஆக்சிஜனுக்கு கொடுப்போம். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அட்டாமிக் மாஸ் வந்துட்டு ஹையர், அதாவது ஹைட்ரஜனை விட இதுக்கு அட்டாமிக் மாஸ் வந்துட்டு ஹையராக தான் சொல்கிறாங்க. ஸ்டெப் 4ல் இந்த எபோ கேஸ் போத் எலமெண்ட்ஸ் அக்கர் 1 டைம் ஈச், அதாவது 2 எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் ஆகட்டும் ஆக்சிஜன் ஆகட்டும் 2 1 டைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்போம், ஆக்சிஜனுக்கு தான் கொடுப்போம். பிகாஸ் இட் ஹேஸ் ஹையர் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 என்ன பண்ணுவோம், டு பேலன்ஸ் ஆக்சிஜன் put 2 before H2O on the right side. ஸோ வந்துட்டு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், ஆக்சிஜன் 2 மாலிக்யூல் இருக்குது, ஹைட்ரஜன் 2 மாலிக்யூல் இருக்குது. இங்கே வந்துட்டு கிவ்ஸ் H2Oன்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 2 மாலிக்யூல்ஸ் வந்துருச்சு. ஆனால் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 1 மாலிக்யூல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஹெச்சுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ போடுவோம், 2 அப்படின்னு போடுறோம். அப்போ 2H2O. ஸ்டெப் 6 பாருங்கள், டு பேலன்ஸ் ஹைட்ரஜன் புட் 2 நியர் த ஹைட்ரஜன் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதாவது ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறக்காக, அதாவது ஹைட்ரஜனை நம்ம பேலன்ஸ் பண்ணுறக்காக 2வை எங்கே போடணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே போடணும். H2 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் 2 ஈக்குவேஷனையும் பாருங்கள், 2H2O 2H2 ப்ளஸ் O2, அதாவது இங்கே 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அதே மாதிரி 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 4, H வந்துட்டு 4, ஆக்சிஜன் வந்துட்டு 2. அப்போ 2 ஈக்குவல் ஆகிடுச்சா, இந்த பக்கம் ஹைட்ரஜன் வந்துட்டு 4 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் 2 இருக்குது. Now on both sides number of hydrogen atoms is 4. 2 சைடில் இப்போ எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் 4 இருக்குது,
ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளோ இருக்குது 2 இருக்குது அதான் சொல்லியிருக்காங்க அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் 2 தஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு அதனால இது மாதிரி தான் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் எதுக்காக இருந்தாலும் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் information conveyed by a balanced chemical equation ஸோ இந்த balanced chemical equationல என்ன information அதை convey பண்ணுது a balanced chemical equation gives us both qualitative and quantitative information ஸோ இந்த chemical equation balance பண்ண chemical equation நமக்கு என்ன கொடுக்குதுன்னா குவாலிட்டேட்டிவாகவும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது குவான்டிடேட்டிவாகவும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது ஸோ குவாலிட்டினா உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டினா உங்களுக்கு தெரியும் அது நத்திங் பட் குவாலிட்டிங்கிறத வந்துட்டு நம்மளோட தரம் குவான்டிட்டினா அளவு It gives us qualitative information such as the names, symbols and formula of the reactant molecules taking part in the reaction and those of product molecules formed in the reaction. So qualitative இது என்ன நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா நேம்ஸ் சிம்பிள் அதாவது இந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய மாலிக்யூல்ஸோட நேம்ஸு சிம்பிள் ஃபார்முலா எல்லாம் கொடுக்குது அதே மாதிரி ப்ராடக்ட் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுதுல அதையும் வந்துட்டு அதுக்கு உண்டான நேம்ஸு சிம்பிள்ஸையும் நமக்கு கொடுக்குது we can also get quantitative information like number of molecules atoms of the reactants and products that are taking part in the chemical reaction so இது மட்டும் இல்லாமல் குவான்டிடேட்டிவாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னா எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது எவ்வளோ ஆட்டம்ஸ் எவ்வளோ ரியாக்டன்ட் ஆட்டம்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் குவான்டிடேட்டிவாக நமக்கு கொடுக்குது however a chemical equation does not convey the following ஸோ இவ்வளோ எல்லாம் கொடுத்தாலும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல அப்படின்னா physical state of the reactants and the products ஸோ reactant and productோட physical state பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் அந்த chemical equation நமக்கு தராது heat changes accompanying the chemical reaction ஸோ என்னென்ன ஹீட் சேஞ்சஸ் வந்துட்டு அக்கம்பனி ஆகுது அந்த chemical reaction அப்படிங்கிறதையும் அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தரல conditions such as temperature, pressure, catalyst, etc. under which the reaction takes place. ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு சர்டன் கண்டிஷன் தேவைப்படுது ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும் ஸோ அந்த எந்த கண்டிஷனில் எந்த டெம்பரேச்சர்லையோ இல்லை எந்த ப்ரெஷர்லையோ எதோட ஹெல்ப்பை எந்த கேட்டலிஸ்டோட ஹெல்ப்னால அந்த ரியாக்ஷன் நடந்தது அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு தரல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஸோ அந்த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அது டைல்யூட்டடா இல்லை கான்சன்ட்ரேட்டடா அப்படிங்கிறதையும் தரல நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸோ அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் நமக்கு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் நமக்கு கன்வே பண்ணலை அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்டர் அண்ட் ப்ராடக்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டே அது சொல்லலை அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்ன ஹீட் சேஞ்சஸ் வந்துட்டு அக்கம்பனி ஆகுதுன்னு சொல்லலை ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு எந்த கண்டிஷனில் நடக்குதுன்னு அது சொல்லலை ஸோ அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் டைல்யூட்டாக கான்சன்ட்ரேட்டடா அப்படின்னு சொல்ல அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடையும் சொல்லலைங்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் நாட் கன்வேட் பை த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸோ இன்ஃபர்மேஷன் அது என்னென்ன இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கன்வே பண்ணுதுன்னா ஒன்லி குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கன்வே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்துட்டு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் கன்வே பண்ணல அப்படிங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் ஸோ கெமிக்கல் காம்பினேஷனுக்கு சில லாஸ் இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் By studying the quantitative measurements of many reactions, it was observed that the reactions taking place between various substances are governed by certain laws. அதாவது வந்துட்டு இந்த குவான்டிட்டி மெஷர்மெண்ட்ஸை வந்துட்டு மெனி ரியாக்ஷன் நிறைய ரியாக்ஷனில் வந்துட்டு இந்த குவான்டிட்டேட்டிவ் மெஷர்மெண்ட்ஸை படித்ததுக்கு அப்புறம் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் பிட்வீன் வேரியஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கவர்ன் பை சர்டைன் லாஸ் ஸோ அந்த ரியாக்ஷன் வேரியஸ் சப்ஸ்டன்ஸுக்கு நடுவில் நடக்கிற ரியாக்ஷனை நம்ம எதனால் வந்துட்டு இண்டிகேட் இது பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு சர்டைன் லாவை வச்சு அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த லாவை தான் என்ன சொல்கிறோன்னா தே ஆர் கால்ட் அஸ் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் மொத்தம் 4 லாஸ் இருக்குது First one is law of conservation of mass. Second one is law of constant proportion. Third one is law of multiple proportion.
fourth one is Gay-Lucas law of gaseous volumes சொல்லிட்டு 4 laws இருக்கு எதுல laws of chemical combinationல. In this lesson we will study about the first two laws. You will study about the law of multiple proportions and Gay-Lucas law of gaseous volumes in standard 11. So இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு law அதாவது law of conservation of mass law of constant proportion மட்டும் தான் படிக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய ரெண்டு laws வந்துட்டு நீங்க higher studiesல படிப்பீங்கங்கறாங்க. So பாருங்க first law of conservation of mass. The law of conservation of mass which relates the mass of the reactants and products during a chemical change was stated by a French chemist Lavoisier in 1774. அதாவது இந்த law of conservation of mass அப்படிங்கிறது வந்துட்டு எதை வந்து ரிலேட் பண்ணும்னா இந்த reactant and products ஓட mass அதாவது வந்துட்டு chemical change நடக்கும்போது அந்த reactants and products ஓட mass வந்துட்டு ரிலேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பண்ணா அப்படின்னா வந்துட்டு French chemist வந்து யார் அப்படின்னா Lavoisier அப்படிங்கிறவர் வந்துட்டு 1774ல சொன்னாரு. It states that during any chemical change, the total mass of the products is equal to the total mass of the reactant. So வந்துட்டு law of conservation of mass அப்படின்னு கேட்டால் இதைத்தான் எழுதணும். என்ன சொல்கிறாங்கன்னா during chemical change, so chemical reaction நடக்கும்போது the total mass of the products is equal to total mass of the reactant. So chemical change நடக்கும்போது ப்ராடக்டோட மாஸும் ரியாக்டன்ட்டோட மாஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. In other words, the law of conservation of mass means that mass can neither be created nor be destroyed during any chemical reaction. This is also known as law of indestructibility of mass. அதாவது வந்துட்டு அதர் வேர்ட்ஸில் வந்துட்டு இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மாஸ் அப்படிங்கிற வந்துட்டு நம்மளால் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. எப்போ அப்படின்னா எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு மாஸை வந்துட்டு நம்மளால் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஸோ இந்த லாக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா லா ஆஃப் இன்டெஸ்ட்ரக்சிபிலிட்டி ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்க்கு இன்னொரு பேர். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னால் என்ன? டியூரிங் எனி கெமிக்கல் சேஞ்ச் the total mass of the products is equal to the total mass of the reactants. So chemical change அப்போ டோட்டல் மாஸ் அதாவது வந்துட்டு ப்ராடக்ட்ஸோட மாஸும் அந்த கெமிக்கல் சேஞ்சிலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்டோட மாஸும் ரியாக்டன்ட்டோட மாஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கன்சிடர் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா from the reaction between nitrogen and hydrogen. ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா அமோனியோட ஃபார்மேஷன் அதாவது ஹேபஸ் ப்ராசஸ் மூலிமா அமோனியா ஃபார்மேஷன் நடக்குது. அது எதுக்கு நடுவில் அந்த ரியாக்ஷன் நடந்து கிடைக்குதுன்னா நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகி தான் நமக்கு வந்துட்டு அமோனியா கிடைக்குது. ஸோ N2 + 3H2 gives 2NH3. ஸோ நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives அமோனியா. ஸோ நைட்ரஜன் எவ்வளோ கிராம்? 28 கிராம். ஹைட்ரஜன் வந்துட்டு 6 கிராம் gives 34 கிராம் ஆஃப் அமோனியா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 34 வரும். அப்போ ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது, ரியாக்டன்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. டியூரிங் ஹேபஸ் ப்ராசஸ் the total mass of the reactant and the product are exactly same throughout the reaction. So Haber's process அப்போ இந்த total mass reactantோட total massம் ப்ராடக்டோட மாஸும் வந்துட்டு எக்ஸாக்டாக சேமாக இருக்குது அந்த ரியாக்ஷன் முடிகிற வரைக்கும். Now it is clear that mass is neither created nor destroyed during physical or chemical change. Thus law of conservation of mass is proved. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம மாஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச் அப்போ. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இது மூலிமா நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பாருங்கள், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். Law of constant proportion was proposed by scientist Joseph Prost in 1779. So வந்துட்டு law of conservation of mass வந்துட்டு Lavoisier in 1774. இந்த law of constant proportions வந்துட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜோசப் ப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு 1779 கொண்டு வராரு. He states that in a pure chemical compound
the elements are always present in a definite proportion by mass. ஸோ இவர் இந்த law of constant proportion அந்த லாவில் என்ன சொல்கிறாருன்னா, in a pure chemical compound, ஒரு பியூரான கெமிக்கல் காம்பவுண்டில் எலமெண்ட்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு டெஃபினட், அதாவது குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன் மாஸ் வந்துட்டு அந்த எலமெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறாங்க, in pure chemical compound the elements are always present in a definite proportion by mass. He observed all the compounds with 2 or more elements and noticed that each of such compounds had the same elements in the same proportion, irrespective of whether the compound came from who prepared it. ஸோ வந்துட்டு இவர் என்ன அப்சர்வ் பண்ணுறான்னா, எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் வந்துட்டு 2 or more elements வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாரு. என்ன நோட்டீஸ் பண்ணுறான்னா, அப்படி இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸும் வந்துட்டு அண்ட் அப்சர்வ் நோட்டீஸ் தட் ஈச் ஆஃப் சச் காம்பவுண்ட்ஸ் ஹேட் த, அப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் சேம் எலமெண்ட்ஸ் இருக்குது, கரெக்ட், அதாவது சேம் ப்ரொப்போர்ஷனில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் obtained from different sources like rain, well, sea and river will always consist of the same 2 elements, hydrogen and oxygen, in the ratio 1:8 by mass. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, வாட்டர் வந்துட்டு நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, ரெயின்லேருந்து கிடைக்குது, வெல், சி, எல்லா இடத்துலேருந்து வரக்கூடிய வாட்டரில் வந்துட்டு 2 எலமெண்ட் தான் காமன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் காமன். எந்த ரேஷியோவில் இருக்குது, 1:8 ரேஷியோவில் தான் இருக்குது. சிமிலர்லி the mode of preparation of compounds may be different but their composition will never change. ஸோ வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது வேணால் டிஃப்ரெண்ட் வேஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் அதோட காம்போசிஷன் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. இட் வில் பி ஃபிக்ஸ்டு ரேஷியோ, அதுக்கு வந்துட்டு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹென்ஸ் திஸ் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த லாவை என்ன சொல்கிறோம், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் சொல்கிறோம். ஸோ நம்ம 2 லா பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் தான் இருக்குது, அது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கன்வே பண்ணுது, என்ன இன்ஃபர்மேஷன் அது நமக்கு கன்வே பண்ணலைன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 லா பார்த்தோம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால், இந்த சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.